வணக்கம். நாம் இன்னைக்கு 10 நிமிடத்தில் காய்கறிகள் எதுவும் சேர்க்காமல் முட்டை மட்டும் வைத்து உடைத்து ஊற்றிய முட்டை தொக்கு தான் செய்ய போகிறோம். இது சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும். அதேமாதிரி எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கும் ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். சட்டுன்னு செய்திடலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ பாருங்கள், நான் பழமான ஒரு 5-6 தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம தொக்கு தேவைப்படுற அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம். பழமாக எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா அலசிட்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா மைய கரைச்சி வச்சுக்கோங்க. தோல் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த தோல்களை பிழிஞ்சி எடுத்துருங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 3-4 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப, அதே மாதிரி இஞ்சி, ஒரு பெரிய துண்டு இஞ்சி நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி இருக்கணும். பூண்டு, ஒரு பெரிய பூண்டு முழு பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 10-12 பல்லாவது இருக்கணும் அதில். அதை நல்லா அலசிடுங்க, தோல் எடுக்க வேண்டாம், அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பெருஞ்சீரகம் அதை சேர்த்துருங்க. 1/2 ஸ்பூன் மிளகு. இதை தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, சும்மா கொரப்பாக இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் இடித்து எடுத்துக்கலான்னு நினச்சா நீங்கள் இடித்து கூட எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டால் போதும். இதோடைய ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். அதனால தான். இப்போ ஒரு வாணலி சூடு பண்ணிவிடுங்க. நான் ஒரு சின்ன ஸ்பூனில் தான் ஊற்றுறேன், அதனால் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சது கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க. இதில் ஒரு 3 இல்லைனா 4 பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. இந்த மாதிரி தொக்கு வெரைட்டிஸ் கிரேவி எல்லாம் செய்யும் போது பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்கி செய்ய ஒரு நல்ல மனம் கொடுக்கும் கிரேவிக்கு. இப்போ நான் ஒரு 3/4 கப்பு போல் சின்ன வெங்காயம் தட்டி எடுத்துருக்குறேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 1/2 கப்பு போல் பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை எண்ணெயில் கிளறிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்குனிங்கன்னா சட்டுன்னு வதங்கும், அந்த கண்ணாடி பதம் வரும். இப்போ அந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் நாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு, இப்போ இடித்து வச்சுருக்குறோம் இல்லையா இந்த மசாலாலாம், இதையும் அது கூடவே சேர்த்துருங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டெல்லாம் அந்த பச்சை வாசனை போகணும். அதனால் இது எண்ணெயிலே கொஞ்சம் கலந்து விட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. அது நல்லா அப்படியே வதங்கிடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் கரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சி தான் நான் சேர்க்கணும், கரைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கையிலேயே உப்பு போட்டு கரைச்சி நம்ம தக்காளி சேர்த்து எந்த தொக்கு செய்தாலுமே அதோடைய சுவை கண்டிப்பாக முழுவதுமாக வேறு மாதிரி இருக்கும். அது செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த தக்காளியை அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. எல்லாத்துலேயும் கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம தக்காளி வதக்கும் போது தக்காளி நல்லா குழஞ்சி சீக்கிரமாக வேகும். அதனால தான் மஞ்சள் தூள் மட்டும் இப்போ சேர்த்துட்றோம். சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. தக்காளி நல்லா குழஞ்சி அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிற முறையில் மட்டும்தான் ஒரு தொக்கோடைய டேஸ்ட்டே அடங்கி இருக்குது. அதனால் இதை நம்ம கடகடன்லாம் செய்திடக்கூடாது, பொறுமையாக தான் இதை செய்யணும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. அது தக்காளியில் தோலெல்லாம் அவ்வளோ கிடையாது, தோலெல்லாம் எடுத்தாச்சு. அப்படி இருக்கிறது கூட நல்லா சுருண்டு வந்துடும். இந்த அளவுக்கு கிரேவி மட்டும்தான் தெரியணும். இப்போ நீங்கள் குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இல்லை வெறும் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் இருக்குதுன்னா அதுவுமே ரொம்ப சுவையாகவே இருக்கும் குழம்பு தூளை விட. வரமிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்து தாராளமாக நல்லா இந்த கிரேவியில் வதக்கிடலாம் குழம்பு தூளுக்கு பதில். ஏன்னா நம்ம சோம்பு இஞ்சி பூண்டெல்லாம் ஏற்கனவே வதக்கி மசாலாவை சேர்த்துட்டோன்றதுனால வெறும் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கூடுதல் சுவை தான் கொடுக்கும். இப்போ இதில் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் 1 கப்பு போல் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணீர் இதுக்கு போதுமானது. உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளியிலே போட்டு கரைச்சிட்டோம், வெங்காயத்தில் வதக்கிறதுலையும் கொஞ்சம் உப்பு போட்டோம். அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம், அதாவது இந்த குழம்பு கொதி வரணும். அந்த கொதி வர வரைக்கும் நீங்கள் விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்ம முட்டை சேர்த்து இன்னும் வேகணும். அதனால் முழுசாகவே கொதிக்க விட்டுற வேண்டாம். இப்போ நல்லா கொதி வந்த உடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், அந்த கிரேவி நல்லா நல்லா அந்த கிரேவியாக இருக்குது, தண்ணியாக இருக்காது. இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒரு முட்டையாக கப்பில் உடச்சி ஊற்றிக்கோங்க. ஏன்னா சில நேரம் ஏதாவது ஒரு முட்டை கெட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா சில முட்டைகள் அப்படியே இருக்கும். அதனால் கப்பில் ஒன்று உடச்சி ஊற்றியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படியே ஓரமாக ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டு வாங்க. நான் ஒரு 5 முட்டை போல் உடச்சி சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி உடச்சி ஊற்றிய முட்டை தொக்கு வைக்கிறதுக்கு அகலமான பேன் இல்லைன்னா இது மாதிரி அகலமான கடாய் சேர்த்தா ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ கரண்டி எதுவுமே அதில் போடக்கூடாது. அப்படியே முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதே மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டுறணும். இப்போ 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் நீங்கள் திறந்து பார்க்கணும். இல்லைனா முட்டை பேனில் ஒட்ட ஆரம்பிச்சிடும்.
பாருங்கள், அது அடியில் தோசை கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டான கரண்டி வச்சு அடியில் வந்து செக் பண்ணணும். முட்டை கொஞ்சம் வெந்திருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதை எடுத்து விடுங்க, ஒட்டாத மாதிரி. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் கூடுதலாக வந்து வேக விடணும். மிதமான தீயில தான் வேகணும். இப்போ பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு முட்டையை நம்ம எடுத்தால் அது கொஞ்சம் கூட கரைஞ்சி இருக்கக்கூடாது, முழுசாக வரணும் நமக்கு. இதுதான் பர்ஃபெக்டான உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி. இப்போ இதை வந்துட்டு இதுக்கு மேலே நான் திக் பண்ணுறேன்ல, திக் பண்ணிடாதீங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை மூடி வச்சு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே நல்லா கிரேவியாக திக்கான தொக்கு பதத்துக்கு வந்துடும். தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த உடைச்சி ஊற்றிய முட்டை தொக்கு வந்து வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். இதை நீங்கள் சாதத்தில் சேர்த்து கூட சாப்பிடலாம். அதே மாதிரி டிஃபன் ஐட்டம் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஆப்டான காம்பினேஷனாக இருக்கும். செய்து பாருங்கள், சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. உங்களுக்கு இந்த உடைச்சி ஊற்றிய முட்டை தொக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.